ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க நம்மளோட புவி. அவரும் அதே மாதிரி விஜய் டிவியில் ஆல்ரெடி ஒரு சீரியல்லாம் நடிச்சிருக்க நம்மளோட காவியா அறிவுமணி. 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அதோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆட் ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் இருக்கார் இல்லையா, இப்போ டாப் குக்கு டூப் குக்கோட ஜட்ஜாக இருக்கார். அவர் வந்து புதுசாக ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தோசை மேக்கர். நான் இது வரைக்கும் கேள்விப்படல எங்கேயுமே. அதில் வந்து அந்த மிஷினில் வந்து மாவை ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே அப்படியே சுட்டு வெளியில் வருது. அந்த மாதிரி ஒரு மேக்கர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம காவியா அறிவுமணி அண்ட் புவி 2 பேரையும் வச்சு தான் அந்த ஆட் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து யோசிச்சது வந்து யார் அப்படின்னா, நம்மளோட தீனா. விஜய் டிவிலேருந்து இப்போ சன் டிவிக்கு போயிருக்கார் இல்லையா தீனா, அவர் தான் யோசித்து இந்த டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த கான்செப்டை. மனைவிக்கு சண்டே லீவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு போகிறாரு. நல்லா கருக வச்சிடுறாரு. நான் உன்னை கேட்டேனா, எதுக்காக நீ வந்து இங்கே செய்கிற அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து சண்டை போடுற மாதிரி, இனிமேல் சண்டே மட்டும் கிடையாது, எல்லா நாளும் லீவ் தான் அப்படின்னு சொல்லி, உங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த தோசை மேக்கரை வந்து காட்டுறாரு நம்மளோட வெங்கடேஷ் பட் சார். மிஷின் பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது இவங்களோட ஆட் ஷூட்டுமே. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு ஆட் ஷூட் பொண்ணு பார்க்க போகிற மாதிரி, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்க 2 பேரை தான் நடிச்சிருந்தாங்க. அந்த ஆட் ஷூட்டை வந்து ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம புவிக்கும் காவியாவுக்கும்.